கர்த்தர் இங்கே என்னை கொண்டு வந்ததற்கு முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். இங்க வருகிறதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருந்தது. நிறைய காரியங்கள் உள்ளத்திலே அப்படியே வந்து கொண்டு போய் வந்திருந்தது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு அழுத்தத்தை என்னால் ஒரு தலைப்பின் கீழாக உணர முடிந்தது. அதை உங்களிடத்துல நான் அப்படியாக பகிர்ந்து கொள்ள இன்னைக்கு நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். அதுக்கு ஒரு ஆதாரமான பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். என் கூட நான் சொல்லுகிற வசனங்களை என்னுடைய இணைச்சு வாசிக்கிறேன், கொஞ்சம் பயனா இருக்கும். வேதத்தை எடுத்து வாசிக்கிறவங்க, சித்திரமா வாசிக்கிறவங்க எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அங்கே இயேசு கிறிஸ்து தம்மிடத்துல சில பேர் வந்து கேட்கிறாங்க. யாருன்னா, அவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். என்ன அந்த சத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுதணும். என்ன சத்தியத்தை நம்ம அறியணும் நம்ம விடுதலை ஆகாததற்கு அப்படின்ற இந்த கேள்வி எழுதலாம். இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்றார். என்னவா இருக்காரு? இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். ஒளிக்கு மாறானது என்னது? எல்லாரும் எதற்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வஞ்சனைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், பிசாசினுடைய பொய்க்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவர். அவர் இந்த உலகத்துல வந்து சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கின்றாரு. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இயேசுதான் அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொல்லி சொல்லுகிறார். இது ரொம்ப அவசியமா தம்பி அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்கு நான் முக்கியமாக சில காரியங்கள் மட்டும் நான் உங்கள் இடத்துல காட்ட விரும்புகிறேன். யோவான் அதே 8ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா அதுல கடைசி பகுதி இப்படியே சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்போ இதே பகுதியில இயேசு சொல்றாரு, ஒருத்தங்கிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. ஆனா அவன் தான் என்ன பண்றான்? ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவன் என்ன பேசுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கீங்க? பொய் பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அவன் கிட்ட என்ன இல்லைன்னா சத்தியம் இல்லை. இதுல என்ன இருக்கு? இது என்ன அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசினுடைய மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? பொய். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல இது வாசிக்க வேண்டாம், நான் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் வசனத்துல குறித்து மட்டும் கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு செல்வம் என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த மூன்றும் இணைந்த ஒரு கிரியை கொண்டிருக்கிற சத்துருவானவன் எப்போ இந்த வஞ்சனையை தொடங்கி இருக்கிறான் தெரியுமா? ஆதியிலே அவன் தொடங்கி இருக்கிறான். இந்த மனித குலத்தை அவனால் எளிதாக வீழ்த்த முடியவில்லை. ஏன்னா யார் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை வீழ்த்துவதற்கு அவன் எடுத்த ஆயுதம் பொய். எப்படி சொல்றீங்க அப்படின்னா அதை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிற பொழுது அதிலே இப்படியாக அவனை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அதை வாசிக்கிறேன். இப்போ இதை நம்ம நிறுத்தி நம்ம தியானம் பண்ண போகிறோம். எல்லா ஜீவனிய பார்க்கலாம் இந்த சர்வமானது யார் இந்த உருவெடுத்து வந்திருக்கிறான்னா பிசாசன் வந்திருக்கிறான். இவனை குறித்து சொல்லப்படுது, இவன் ரொம்ப தந்திரமானவன்.
இவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? ஸ்திரீயின் இடத்துல வந்து என்ன கேட்கிறான்? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. இப்ப இவனுக்கு தெரியுமா தெரியாதா என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? அவன் என்ன கேட்கிறான்? சகல விருட்சத்தின் கனிகளும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப இதுவரைக்கும் தேவனோட பிரசன்னத்துல யார் ஆதாம் ஏவாள் இருக்கிறார்கள். யாரை மட்டும் பார்த்து வாழ்கிறவர்கள்னா அவர்கள் தேவனை மட்டும் பார்த்து வாழ்கிறவர்கள், தேவ சமூகத்துல இருக்கிறவங்க. முதல் முறை அதுல ஸ்திரீ மட்டும் ஏவாள் மட்டும் பிரிந்திருக்கிறாங்க. அந்த தருவாயில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தோட்டத்தின் சகல விருட்சங்களை இந்த புசிக்கலாம் வேண்டாம்னு சொன்னாரா? அவர் எப்படியா சொன்னாரு? எல்லா கனியும் நீங்க புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா அவரு? அப்போ இங்க முதல்ல அவன் பண்றது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த தோட்டத்தின் நடுமையத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். இதை ஏன் இப்படி அவர் சொன்ன உடனே இப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் ஸ்திரீக்குள்ள ஒரு எண்ணங்கள் எழுப்பவில்லை. இப்போ ஒரு சிந்தை எழுப்பும் போது அது பதில் சொல்றாங்க. அடுத்த வசனத்துல சொல்றாங்க, அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்படி சொல்லுகிறக்குள்ளே அவங்களோட சிந்தையில ஒரு எண்ணம் எழுப்பிடுச்சு, ஏன் ஆண்டவர் இதை மட்டும் சாப்பிட வேண்டாம்? இப்போ பிசாசு செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய கட்டளையை முதல்ல அவன் என்ன பண்ணுவானா? கேள்விக்குறியாக்கி கேள்விப்படுத்துவான். அப்ப நம்மளுக்குள்ளே ஒரு சந்தேகம் எழுப்போம். ஏவாளுக்கு முதல்ல எழுப்பினது என்ன? ஆமா, ஏன் இதை மட்டும் ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னாரு? ஃபர்ஸ்ட் பண்ணது, முதல்ல பண்ணது questions the word. கடவுளுடைய வார்த்தையை கேள்விக்குறியாக்கினா, இப்போ அடுத்தது அப்படி அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த ஒண்ணு மட்டும்தான் சாப்பிட வேண்டாம். உடனே அது நீங்க சாப்பிடுறதுனால சாகவே சாவீர்கள் என்று அவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக உடனே என்னுடைய உத்தரவு என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்க. 4ஆம் வசனத்திலே நீங்கள் சாகவே ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? கனியை புசிக்கிற பொழுது சாக, இங்க சாகவே சாவதில்லை. இப்ப இந்த இரண்டாவது என்ன பண்ணணும்? முதல்ல கேள்விக்குறியாக்கிய வார்த்தையை இப்பொழுது அவன் எதிர்த்து மறுக்கிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, நீ சாப்பிட்டா சாவன்னு. பிசாசு சொல்றான், நீ சாப்பிட மாட்ட. அப்ப கடவுளோட வார்த்தை ஒரு வந்திருக்கு. அதுல முதல்ல அவன் என்ன பண்ண மாட்டான்? எடுத்த உடனே வந்துட்டு இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, கடவுளுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்லாம் உடனே பேசிட மாட்டான். முதல்ல சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? கேள்விக்குறியாது. ஒரு சந்தேகத்தை கிளப்புவான். உண்மையில இப்படிதான் சொன்னார் ஆண்டவர். அப்ப அவங்க சொல்றாங்க, இப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு, சாப்பிடுறதுனால சாவை என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ உடனே இரண்டாவது கான்ட்ரடிக்ட்ஸ் தி வேர்ட். ஆண்டவரோட வார்த்தைக்கு முரண்படுகிறான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுகிறதுனாலே சாகவே சாக மாட்டீங்க. எப்படியாக சொல்றேன், பலர் பழக்கத்தால் வியாக்கியானம் பண்ணுவது வந்து, அவர்களுடைய சரீர பிரகாரமான மரணம் தள்ளி வைக்கப்பட்டு ஆவிக்குரிய மரணம் அதை சாப்பிடுகிறதுனாலே ஏற்படுகிறது. இன்னும் சிலர் எப்படி சொல்கிறாருன்னா, தேவன் அவர் மேல வைத்த அன்பு நிமித்தம் அந்த நொடிப்பொழுதில் ஆண்டவர் அவர் அழிக்கவில்லை. அவருக்கு ஒரு நாள் 1000 வருடங்கள் போல, 1000 வருடம் ஒரு நாள் போல இருக்குது என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் கடந்து இரண்டாவது செய்கிற செயல் என்ன அப்படின்னா, நேரடியாக தேவனோட வார்த்தையை எதிர்ப்பான். பிசாசனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு கடவுளோட வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தைக்கு விரோதமாய் பேசுறதுதான் பிசாசனுடைய எண்ணம். இதோட நிறுத்திட்டானா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இப்போ கேள்விக்குறியாக்கியாச்சு, அடுத்ததா எதிர்த்தாச்சு. இப்ப மூணாவது என்ன பண்றான் பிசாசு அப்படின்னா, தன்னுடைய உபதேசத்தை, தன்னுடைய சத்தியத்தை சொல்லுறான், தன்னுடைய வெர்ஷன் ஆஃப் வேர்ட சொல்றான். என்ன அப்படின்னா, இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க கண்கள் திறக்கப்பட்டு யார மாதிரி மாறிடுவீங்க? இப்ப அவன் சொன்னது உண்மையா பொய்யா? நீ சொல்றது
கவனிக்கிறத பார்த்தா நல்லா உள்ள இறங்கிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அவன் சொன்னது உண்மையா பொய்யா? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. அவன் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை பொய். பாதி உண்மை அடங்கியிருக்கு, பாதி பொய் இருக்கு. கண்கள் திறக்கப்பட்டுச்சு, உண்மைதான். ஆனா தேவன் அறிகிறதுக்கான கண்கள் அல்ல, பாவத்தை அறிகிறதுக்கான கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இப்ப அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க யாரை போல மாறிடுவீங்க? ஏன்னா இந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன புரியல அப்படின்னா, இவர்கள் தேவனை போல மாற வேண்டாம். ஏன்னா இவர்கள் ஏற்கனவே தேவனை போலதான் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஆதியாகமத்துல முதல்ல வாசிக்கிறப்ப அவர் சொல்லுகிறார், எதையும் பார்த்து தேவன் அவரை படைக்கவில்லை, அவர் பேரண்டத்தை படைக்கிறப்போ தான் வார்த்தையால படைச்சாரு. காற்றின் கடலை உண்டாக்குறப்போ வார்த்தையினால படைத்தார். மனிதனை படைக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நாம் நம்முடைய சாயலாய், திருத்துவத்திலிருந்து சொல்லுகிறார், நம்முடைய சாயலாய் இவர்களை உண்டாக்குவோமாக. ஏற்கனவே படைக்கப்பட்டது, இவர்கள் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டது. பிசாசு என்ன சொல்றா, நீங்க தேவனை போல மாறுவீங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் கீழே விழுந்தார். மூணாவது நம்ம பண்ணது proclaims his word. முதல்ல contradicts, first எடுத்தோமே questions the word, இரண்டாவது contradicts, மூணாவது proclaims his word. அவனுடைய வார்த்தை, அவனுடைய சத்தியத்தை, உபதேசத்தை அவன் சொல்லுகிறான். இதை கேட்டு ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, ஆமா அவளோட உண்மையாக தான் இருக்கும், நம்ம இந்த கனி சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு கடவுளை போல மாறிடும்னு தான் சாப்பிடக்கூடாது கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. இப்ப இவர்கள் சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குது, கண்கள் திறக்கப்படுது. இப்ப தேவன் அறிகிறதுக்கான கண்கள் இல்ல, நாங்கள் பாவிகள் நிர்வாணமா இருக்கிறாங்க, கண்கள் திறக்கப்படுது. இப்படியா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆதாம் ஏவாள் சாப்பிட்டது ஒரு பழத்தை இல்ல, பிசாசுடைய பொய். ஆதாம் ஏவாள் சாப்பிட்டது எதை கிடையாது, வெறும் ஒரு பழத்தை அல்ல, பிசாசுடைய பொய் சாப்பிட்டது. இப்படியே ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறாரு என்ன அப்படின்னா, ஒரு பொய் வஞ்சனையா எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால் அதை நீங்கள் நம்புகிறது. ஒரு பொய்யை நீங்க பொய்யில தெரிஞ்சிருச்சீங்கன்னா அதுக்கு வலிமை கிடையாது, அதை நீங்க ஈஸியா மேற்கொண்டுடலாம். ஆனா ஒரு பொய்யை உண்மைன்னு நீங்க நம்புறப்போ அது வஞ்சனையாய் மாறுது. lie becomes deception when you believe it. அந்த பொய் வஞ்சனையாய் மாறுகிறது. அது வஞ்சனையாய் மாறின உடனே உங்களுடைய சிந்தனையாய் மாறுகிறது. உங்களுடைய சிந்தனையாய் மாறுகிறப்ப அது உங்களுடைய செயலாய் மாறுகிறது. உங்களுடைய செயல் அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. அது பாவத்தினுடைய கட்டுக்குள்ள அது திரும்ப தொடர்ந்து நடக்கும். நான் எப்படியா உங்களுக்கு சொல்ல முடியும், எந்த ஒரு பாவத்துக்குள்ள இருந்து நான் இன்னும் விடுபட முடியல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு வஞ்சனை இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அப்ப ஏதோ ஒரு பாவத்திலிருந்து என்னால இன்னும் விடுபட முடியல, இதுல இருந்து என்னால விடுபட முடியலன்னா இன்னும் ஏதோ ஒரு பிசாசின் பொய்யை நாம் நம்பி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயேசுவோட வார்த்தை கூட சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அப்போ இன்னைக்கு உங்களை நீங்களே கேட்கணும், பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கை பிடிச்சு கேளுங்க, நீங்க எந்த பொய்ய நம்புறீங்க? சும்மா கேளுங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பக்கத்துல கையை பிடிச்சி நீங்க என்ன பொய்ய நம்புறீங்க அப்படின்னு நீங்க நம்மளை நாமே கேள்வி கேட்க பார்க்கணும். எந்த பிசாசின் பொய்யை நம்பிட்டு இதுதான் அடையாளம், இதுதான் உன்னோட வாழ்க்கை, இதுதான் கடவுள் உனக்கு நியமிச்சது, நீ இவ்வளவுதான், உன்னை கடவுள் நேசிக்கல அப்படின்ற பல பொய்களை பிசாசானவன் எங்க போடுறான்னா சிந்தனையில போட்டுருக்கான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதுதான் உண்மை போல இருக்கு அப்படின்ட்டு சத்தியம் இதுதான் என்று நம்பிக்கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறோம். ஆனா ஆண்டவரோட வார்த்தை வருது, அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், என்னுடைய சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விடுதலை ஆகுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ இதுல நான் ரொம்ப நேரம் நான் அதுக்கப்புறம் எடுக்க விரும்பல, ஒரு 3 தலைப்பை தான் பார்க்கிறேன். இந்த பிசாசனுடைய பொய்யிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இயேசு வந்தார். ஆனால் நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு 3 முக்கியமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார். இதை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களுக்குள்ளே, இதை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பொய் கிரியை செய்ய முடியாது என்று சொல்லி என்னால் தைரியமாய் சொல்றேன். அதை மட்டும் நம்ம
இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியும் நான் முயற்சி செய்கிறேன். முதல்ல ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17 யாராவது ஒரு வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. இந்த வாசிக்க கேட்ட பகுதி என்னன்றது ஏற்கனவே வாட்சதான் இருக்கலாம். நான் அதை சுருக்கமா சொன்னேன். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற போது பிரதான சிஷ்யனாக இவர் தன்னுடைய அனுபவத்தை சேர்த்து எழுதுகிறாரு. பரிசுத்த பிறகு அவங்க சொல்றது என்னன்னா, மத்திய 17ஆம் அதிகாரம் மார்க் 9 லூக்கா 9 வாசிக்கிறப்போ 3 சீஷர்கள் மட்டும் ஆண்டவர் கூப்பிட்டு எங்க போகிறாரு? மலையின் மேல, மறுரூப மலையின் மேலே இருக்கிறார். அதுக்கு முன்னதாக மலையின் பேர் எர்மோன் மலை என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஏறினது மறுரூப மலையாய் மாறுகிறது. அந்த மலையில இயேசு நம்முடைய சீஷர்களோடு இருக்கிறப்போ மறுரூபமாகிறாரு. அப்ப கூட யார் வந்துட்டாங்க? எலியாவும் மோசேயும் வருகிறாங்க. 2 பேரு காணப்படுறாங்க அவரோட பேசுறபடி. இப்ப மறுரூபமான இயேசுவை பார்க்கிறப்போ இவர்கள் பயத்தினாலே இருக்கிறப்போ, அப்போ ஒரு வார்த்தை பேர் சொல்றதுக்கு ஒரு கூடாரமும் மோசே எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடுவோன்றப்போ, அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு எனக்கு செவி கொடுக்குறீங்களா? இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுது. இதை சொல்லிட்டு பேர் என்ன எழுதுறாரு தெரியுமா? அந்த மகிமை பிரசனத்தை நாங்கள் கண்ணார பார்த்தோம். அந்த வசனத்தை அந்த மகிமை பிரசனத்தை கனத்தை நாங்கள் கண்ணால பார்த்தோம், கேட்டோம். 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அதீத உறுதியான தீர்க்க தரிசனம். என் கண்ணால நான் பார்த்தேன். இயேசு மறைந்து இருக்கிற அந்த சாயலை பரலோகத்துல இயேசு எப்படி இருப்பாரோ அதை நான் அந்த பூலோகத்துல பார்த்தேன். பிதாவோட சத்தத்தை என் காதால நான் கேட்டேன். ஆனால் அதை காட்டிலும் அதிக உறுதியான வசனம் உண்டு. பேதுரு சொல்றாரு, நான் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன், ஆனா அதை காட்டிலும் உறுதியானது எது அப்படின்னா தீர்க்க தரிசன வசனம் உண்டு. ஏன்னா அதுக்கு 2ஆம் வசனம் சொல்ற, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடையதாயிராது, இது தேவனுடைய மனிதர்கள் தேவாவிகள் நிரம்பி எழுதுகிறது. அப்போ இருக்கத்திலே முதல் முக்கியமான ஆயுதம் பிசாசனுடைய பொய்க்கு விரோதமானது எது? தேவனுடைய வார்த்தை. அப்ப நம்ம வாசிக்கிறோம், திறந்தவரும் ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்டு பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் எவ்வளவு வாசிக்கிறனோ அவ்வளவு பல பிசாசனோட வஞ்சனைகளை என்னால மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் 40 நாள் உபவாசம் முடித்து வந்த பொழுது பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி வருகிறான். அப்போ 3 விதமான சோதனைகள் வருது. அவர் பசியில இருக்கிறப்போ இந்த கல் அப்பமாக்குற ஒரு சோதனை. உயர்த்த இதுல எடுத்துட்டு போயிட்டு உப்பரிக்க வைத்து இதுல தாழ குதியும் என்று சொல்லி கேட்கிறான். அடுத்ததாக அவருக்கு எல்லாவற்றையும் காண்பித்து இதெல்லாம் உங்க தர என்ன படித்துக் கொண்டு கேட்கிறான். ஆனா ஆண்டவருடைய உத்தரவு என்னவா இருந்தது? பிசாசுக்கு தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு எல்லா அதிகாரமும் உடையவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? 3மே வேதத்தில் இருக்கு. என்ன சொன்னாரு அவரு? மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரிசித்து ஆராதிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ பணித்து ஆராதிப்பாயாக.
அப்போ அவர் பயன்படுத்தின 3 வார்த்தைகளும் இந்த உலகத்துல வந்த மனுஷகுமாரனுக்கே தேவகுமாரனுக்கே பிசாசை எதிர்த்து பயன்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான ஆயுதம் எதுவாய்த்து தெரிந்தது? வேத வசனம். அப்போ நான் இன்றைக்கு உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது எது? தேவனுடைய வசனம். ஏன் தம்பி நீங்க எங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்தில் இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு பல நாட்கள் பேசினவங்க. பழைய ஏற்பாடா அதெல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்க மாட்டாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, சரி உண்மைதான், ஆனா எல்லாமே பதப்படுத்தப்பட்டு இருக்காது. இந்த வார்த்தைகள் ரொம்ப மாறுபாடானது, இது கடவுளுடைய வார்த்தையா இருக்காது என்று பல நாட்கள் பேசின ஒரு கூட்டத்தை சார்ந்தவங்க. என்னால இன்னைக்கு தைரியமா உங்களால இடத்துல சொல்ல முடியும், இந்த உலகத்திலேயே தேவனோட வார்த்தை அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நீங்களும் நான் வாசிக்கிற இந்த வேதாகமம் தான். அல்லேலூயா. பிசாசு என்ன பொய்ய உங்கள் எழுதத்துல விதைப்பான் அப்படின்னா, முதல்ல இதுதான் அது பெரிய ஆயுதம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன இருதயத்துல விதைப்பானா, இந்த வார்த்தைகள்லாம் சத்தியமான வார்த்தைகள் கிடையாது, அதெல்லாம் எழுதி இருக்கிறாங்க எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இதுல இருக்கிறதெல்லாம் உண்மையான வசனங்கள் கிடையாது, யாருக்கோ எங்கேயோ எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ளாக பிசாசானவன் விதைத்து. இந்த வசனத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு வேகமாய் வாசித்து காண்கிறேன். 35ஆம் வசனத்தில் இயேசு இப்படி ஒரு வார்த்தை சொல்றார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க. இது சரியான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்படுது? அந்த ஸ்கிரிப்சர் cannot be broken. வேத வாக்கியங்கள் கரப்ட் ஆக முடியாது. என்னுடைய வார்த்தைகளை ஒரு மனிதனாலும் கரப்ட் பண்ண முடியாது, அது அழிக்கப்பட முடியாதது என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? இது யார் சொல்லுகிறார்? ஒரு மனிதன் அல்ல, இது சொல்றது ஒரு தீர்க்கதரிசி அல்ல, சொல்றது யாரு? பேரண்டத்தை படைத்த கடவுள் சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியங்கள் தவறாததா இருக்கிறது என்று சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17-18 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனா என் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் எழுத்தாகிலும் அதனோட உறுப்பாகிடும். அப்படின்னா உறுப்புனா என்னன்னா, எழுதப்பட்டிருக்கும் மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, அது உறுப்புனா ஒரு டாட் வச்சிருந்தா, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா, ஒரு கம்மா போட்டிருந்தா அந்த உறுப்பு கூட நிறைவேறாமல் போகாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கிற வார்த்தை அதனுடைய உறுப்பு எழுத்து எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். இப்ப வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னா, கடவுள் இந்த வார்த்தை தவறாதது என்று சொல்லுகிறாரு, இது எந்த மனிதனாலும் அழிக்க முடியாததுன்னு சொல்றாரு, இதுல இருக்க எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அப்போ முதல்ல வார்த்தை குறித்து புரிந்துக்க வேண்டியது, இட் இஸ் இன்ஃபாலிபிள், இது அழிக்க முடியாத ஒரு வார்த்தை, இது தவறாததான ஒரு வார்த்தை என்ற எண்ணம் உங்களுக்கு என்ன எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறோம்? சும்மா சொல்லுங்க, டெய்லி நான் பைபிள் படிக்கிறேன் தம்பி படிங்க, எத்தனை பேர் சொல்லுங்க? எல்லாரும் படிக்கிற, கொஞ்சம் பேர் தான் கை உயர்த்துற மாதிரி இருக்கு. எல்லாரும் வாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், காலையில எழுந்த உடனே எந்த வார்த்தையும் காதுல போகக்கூடாது, எதையும் நான் முதல்ல படிக்க கூடாது. படிக்க வேண்டிய முதல் சத்தியம் எது? முதல்ல நான் எழுந்த உடனே படிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அதோட வார்த்தையை தான் நான் படிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இந்த வார்த்தை குறித்து அவர் இன்னொன்று சொல்றாரு, இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் இவைகளே அப்படின்றார். லூக்கா 24:27 அவர் உயிர் தெழுந்த பிறகு நடந்து போய்விட்டு இருக்கிற எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு தம்முடைய வேதத்தில் இருக்கிற மோசேயுடைய தீர்க்கதரிசனங்களும் எல்லா தீர்க்க வசனங்களிலும் தன்னை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகளை அவர் நினைப்பூட்டினார். அப்ப முழு வேதாகமும் யாரை பற்றினது? அந்த கடவுளை பற்றினது, இறைவனை பற்றினது, இயேசுவை பற்றினது, அவரை நோக்கிதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா 40க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள். 1500 1600 காலங்களுக்கு உட்பட எழுதப்பட்டிருக்கிறது. 3 மொழிகளிலே இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாம் சொல்லுகிறது நேராய் ஒரு கோடுக்கு நேராக இணைகிறது. இந்த கடவுள் மனிதனை எவ்வளவு நேசித்தார்,
அவன் பாவத்திலிருந்து அவனை ரட்சிக்கிறதுக்கு எப்படி தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவனை விடுதலையாக்கி தம்முடைய பரிசுத்தாவியை கொடுத்திருக்கார் என்ற ஒரு செய்திதான். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு காரியங்களும் இணைந்து சொல்லுகிற ஒரே ஒரு சத்தியத்தை ஒரு பொய்யால சொல்ல முடியாது, தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தையால தான் சொல்ல முடியும். அப்ப இந்த வார்த்தையை எவ்வளவு மதிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவப்படுத்துறேன்றது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் வேதத்தை வாசிக்காம என்னோட நாளை நான் துவங்க போகிறதில்லை. அப்போ வேத வசனங்கள் உறுதியானது நம்ம பார்த்தோம், அதை அழிக்க முடியாது. இரண்டாவது, இது எல்லாம் யாரை பற்றி சொல்லுகிறது? தேவனை பற்றி சொல்லுகிறதா இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சில பேரை கடிந்து கொண்டு பேசுறார். அப்ப இருந்த தலைவர்களாகிய பரிசேயர்களை, சதுசேயர்களை, பிரதான ஆசிரியர்களை குறித்து எதிர்த்து பேசுகிறாரு. யதார்த்தமா பார்க்கிறப்ப என்ன தோணும்னா, தன்னோட வார்த்தைக்கு கடவுளே எதிர்த்து பேசுறாரோ, முரண்படுகிறாரோ? கிடையாது. அவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளையை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். பிரச்சனை அவரோட வார்த்தையில இல்ல, அவரோட வார்த்தையை புரிந்து கொண்டு நம்ம சில காரியங்களை தவறாய் புரிந்து கொண்டு அதுதான் கடவுள் சொல்றது நம்ம மாத்திட்டோம். பார்த்தீங்களா? அதுலதான் பிரச்சனை. கடவுளோட வார்த்தையில இன்றைக்கும் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பாரம்பரியத்தினாலே என்னுடைய கட்டளையை நீங்கள் அவமாக்கி விட்டீர்கள். ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது எனக்கு பிரியமானது, ஆனா அதை நீங்க செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அது கடவுள் சொல்லாத ஒரு வார்த்தை. கடவுள் சொல்லியிருந்தால் அது மாற்றினார். அப்போ இன்னைக்கு கடவுளோட வார்த்தை நம்மளுக்கு வருது, அதை உறுதியா பிடிச்சுக்கிறோம். எனக்கு உறுதியான வார்த்தை. இரண்டாவது, இயேசுவுக்கு நேரம் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததான் நான் எதை வைக்கணும்? என்னுடைய நம்பிக்கை காட்டிலும், நான் பின்பற்றுகிறதை காட்டிலும் உயர்ந்து நிற்க வேண்டியது எது? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இதை நாம் பின்பற்ற கடவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ சர்வாயுத வர்க்கம்னு சொல்லப்படுகிறது. சர்வாயுத வர்க்கத்துல ரெண்டு ஒரு முக்கியமான ஆயுதம் என்ன சொல்லுங்க? சத்தியம் என்னும் கச்சை, இன்னொன்னு தேவனோட வார்த்தை என்னும் இருபுறம் கருப்படப்பட்டது. ரோமர்களுடைய வழக்கத்தின்படி அந்த இடுப்புல கட்டுகிற அந்த பெல்ட் பக்கத்துல தான் எதையும் வச்சிருப்பாங்கன்னா அந்த பட்டயத்தை வைக்கிற அறிவாளை வைக்கிற உரையை வைத்திருப்பாங்க. இது ரெண்டுமே ஒன்றாதான். சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னா தேவனோட பட்டயமாகிய வார்த்தை கூட இருக்கணும். அப்ப இல்லைன்னா சத்தியமாகிய அவரோட வார்த்தையை நம்ம படிக்காதப்போ எது சத்தியம் என்று நம்மளுக்கு தெரியாம போயிடும். இன்னைக்கு நமக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. முதல்ல நான் உறுதியை பிடித்துக் கொள்ள வேண்டியது அவரோட வார்த்தை. எல்லா பொய்களையும் நான் மேற்கொள்ளணும்னா உறுதியை பிடித்துக் கொள்ள வேண்டியது அவரோட வார்த்தை. என் கூட முடிச்சிருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப முதல்ல உறுதியை பிடித்துக் கொள்ள வேண்டியது தேவனோட வார்த்தை. இந்த வார்த்தைக்கு விரோதமா தான் பிசாசு செய்யணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவரோட பிள்ளைங்களோட வார்த்தை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவனுடைய தந்திரத்திலிருந்து வெளியே வந்துருவாங்கட்டு. அதனால அந்த வார்த்தையை பிடிக்காதபடி நான் எல்லாம் முயற்சி எடுப்போம். அப்ப முதல்ல அவரோட வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இரண்டாவதாக ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்தை உங்களை காண்பிக்க பிசாசோட தந்திரத்திற்கு விரோதமா இருக்கிற ஆயுதம் தேவனுடைய பிரசன்னம். அவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தம்பி. இதெல்லாம் நாங்க எப்போதுமே பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஜெபம் பண்றது நான் எப்போதும் பண்றேன். நான் காலையில ஜெபம் பண்றேன், வண்டியில ஓட்டிட்டு போகும்போது ஜெபம் பண்றேன், வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்றேன், வீட்டுல இருக்கிறப்போ சமையல் செய்யறதுக்கு ஜெபம் பண்றேன். இங்க ஒரு வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய கதவை பூட்டி அந்தரங்கத்தில் போயிட்டு ஜெபம் பண்ண. ஏன் அப்படி சொல்றாரு? நான் ஒரு முக்கியமான காரணம் சொல்றேன். ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு போராட்டம் இருக்கும், என்னை உட்பட சொல்றேன். எனக்கு ரொம்ப போராட்டம் நல்லா இருந்துச்சு. நான் நல்லா ஜெபம் பண்ணணும்னு முயற்சி செய்வேன். சில பேர்லாம் பார்த்தா 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. நம்மளுக்கு உள்ள ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். நம்மளால ஒரு 1/2 மணி நேரம் கூட ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றதுன்னு
தெரிய மாட்டேங்குது. இவங்க எப்படி 2 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, 4 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க? உங்களை எல்லாருக்கும் கேள்வி வந்திருக்கா தெரியல. நான் அப்படியே சொல்றேன், ஜெபம் பண்றது ரொம்ப அவசியம். ஆனா அந்த ஜெபம் பண்றதுக்கு போதும் 3 விஷயங்களை நீங்க ஞாபகத்தில் வைத்துக்கணும். என்ன அப்படின்னா, you have God's presence. உங்களுக்கு ஏற்கனவே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு ஜெபத்துக்கு போகணும். எப்படி சொல்றீங்க? கடவுளுடைய பிரசன்னம் வாங்க வாங்கன்னா நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க, கரெக்டா? அதுக்கு பதிலாக தான் 6ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அந்தரங்கத்திலே நீ போகிறதுக்கு முன்பதாகவே அந்தரங்கத்தில் ஒரு பிதா இருக்கிறார். இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு அப்படி இல்லை. நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பையும் சரியான கிரேக்க மொழிபெயர்ப்பை வாசிச்சீங்கன்னாவே சொல்லப்பட்டிருக்கிறது, God is always there in the secret place. பிதாவானவர் நீங்கள் அவருடைய சமூகத்திற்கு வருகிறதற்கு முன்பதாகவே உங்களுக்கு அவர் காத்திருக்கிறாரு. நீ ஜெபிக்கணும்னு உள்ள போகிறதுக்கு முன்னாடியே யார் காத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? உன்னுடைய பிதா எப்போ என் மகன் வருவான், எப்போ என் மகள் வருவான் என்று சொல்லி அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. இந்த விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சுனாலே அவருடைய பிரசனம் எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. முதல்ல நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள ஜெபத்துக்கு போகும்படி உங்களுக்கு கடவுளுடைய பிரசனம் ஏற்கனவே இருக்கு. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். மக்கள் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்கிறார், என் நாமத்தினாலே எங்க 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் வருவேன்னு சொல்றாரா? இருக்கிறேன். என் நாமத்தினால நீ கூடிட்டாலே நான் நடுவில் இருக்கிறேன். நான் வர வேண்டிய அவசியம் அல்ல. நீங்க கூப்பிட்டு நான் வாவான்னு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் நாமத்தினால நீ கூப்பிடுகிற பொழுது நான் ஏற்கனவே உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்துல வந்துருச்சுனாலே பாதி ஜபத்துல இருக்கிற பிரச்சனைகளை நம்மளால கடக்க முடியும். என்னால ஏன் ஜபிக்க முடியல அப்படின்னா, இப்படி ஒரு நம்பிக்கை நான் வச்சுக்கிறேன் நம்மளுக்கு. என்னன்னா, நான் ஜோம் பண்ணி கடவுளை வர வைக்கணும். எப்படி அங்க எளிய கூப்பிட்டு பரியாசம் பண்ணார்ல, வாகால கூப்பிடுறீங்க, நல்லா கூப்பிட்டு ஒரு தூங்கி இருப்பாரு, நமக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளுடைய தேவன் நம்ம நினைச்சிட்டு இருக்குமா? நீங்கள் ஜெபத்துல போகிறதுக்கு முன்பதாகவே அந்தரங்கத்திலே உங்கள் தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். இதை தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறது ரொம்ப பிரியமா இருக்கும். என் அப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, நான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு என் அப்பா எனக்கு காத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆவலோடு என்னால ஜெபத்துக்குள்ள போக முடியும். நீங்கள் என் நாமத்தோட கூடுகிற பொழுதே நம்ம நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, you have God's presence. உங்களுக்கு ஏற்கனவே கடவுளுடைய பிரசன்னம் அவர் நாமத்தோட கூடுகிற பொழுது இருக்கிறது. இரண்டாவது என்னன்னா, you have been accepted. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கிறப்போ, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தைரியமாய் உங்களுடைய திருவாசன தண்டையிலே. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய சுய ஒழுக்கத்தினாலே, சுய நீதினாலே, பரிசுத்தத்தினாலே கடவுளுடைய பிரசனத்துக்கு வருகிறது கிடையாது. உங்களுக்காக பிரதான ஆசாரியர் ஏற்கனவே அதுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அதனால அவருடைய திருவாசன தண்டையிலே தைரியமாய் நாம் செல்கிறோம். ஏற்கனவே உங்களை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டாரு. அடுத்தே ஏற்றுக்கோங்க, உங்களோட பிரசனத்துல வர ஏற்றுக்கோங்கன்னு திரும்ப நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ நம்மளால அவங்க பிரசனத்தை சரியா உணர முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்களுதாமா இருக்கிறேன், ஏற்கனவே நான் இயேசுவினாலே உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய ஜெபத்துக்கு போறப்போ, you have been accepted. இதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இதுல நீங்க தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம்னா, நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டா பரலோகத்துக்கு போயிடும். நம்ம எல்லாருக்கும் நினைக்கிறோம், பரிசுத்தமா வாழ்ந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படின்னா வாழக்கூடாதுன்னு சொல்றீங்களா தம்பி? நான் புரிந்து கொண்ட சத்தியத்தை உங்களுக்கு வேத வாக்கியங்களை கொண்டு சொல்றேன். தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் பரிசுத்தம் உள்ளார். அவருக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மகடோஷ் என்று சொல்லி இவரேற்ற சொல்லப்படுது. ஹோலி
அப்படின்னா என்ன பொருள்னா, பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹோலி என்ற வார்த்தைக்கு மக்களோஸ் வார்த்தைன்னா அவர் பிரிந்து இருக்கிறவர், எல்லாரையும் காட்டிலும் அவர் பிரிந்து தனித்துவமாய் காணப்படுகிறவருடைய ஒளியில யாரும் சேர முடியாது. அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக தீமை ஏறுவதில்லை என்ற சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மிகுந்த பரிசுத்தம் உள்ள கடவுளுக்கு முன்பதாக ஒரு சின்ன பாவத்தை வைக்கப்பட நல்ல. அப்போ இது வரைக்கும் நான் ஒரு பாவமா செய்யணும் நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நானே ரொம்ப பாவமா இருக்கேன், இதை போய் எனக்கு கேள்வி கேட்டுக்கிறீங்கிற மாதிரி சொல்றீங்களா? நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன், இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களே யோசித்து பாருங்க. என்னோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் பரிசுத்தமா வாழ்க்கை முயற்சிருக்கேன். கடைசி நேரத்துல ஏதோ ஒரு சின்ன பாவத்தை நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் நாளைக்கு மறிச்சு போன உடனே பரலோகத்துக்கு போவேன், நரகத்துக்கு போவேன். நரகத்துக்கு சொல்லுங்க, சும்மா பரவாயில்ல, நான் போற நாளைக்கு நீங்க பரவாயில்ல சொல்லுங்க. நான் பரலோகத்துக்கு போவேன்னா நரகத்துக்கு போவேன். நரகத்துக்கு தான். எல்லாரும் என்ன இருக்கு, நான் செய்கிற செயலினால. அதனாலதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்றாரு 3ஆம் அதிகாரத்திலே, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான், குமாரனிடத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனுக்கு கோபம் ஏற்கனவே நிலை நிற்கிறது. அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான நேரம் இது, பரிசுத்தமான நொடி இது, பரிசுத்தமான நாள் இது என்று சொல்லி ஒரு உச்சிதமான பரிசுத்த நாளை வைத்து கூட பரலோகத்தின் வாசலை கூட நுழைந்து விட முடியாது. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அந்த கடவுள். அவருடைய சமூகத்திற்குள்ளாக என்னுடைய சுய ஒழுக்கத்தை வைத்து என்றைக்கும் போக முடியாது. ஏன்னா எல்லா நம்பிக்கையும் அதுதான் சொல்லுது, நீ செய்கிற பாவத்திற்கான கர்மத்திற்கான வினையை நீ சுமந்து இருக்கணும். நீ உன்னோட ஒழுக்கத்தினால தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். நீ செஞ்ச தவறை விட நீ அதிகமான நன்மை செய்யறப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒருவரே சொல்லுகிறார், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக. என் மேலே நீ விசுவாசமாய் வைத்திருக்கிறதுனாலேயே நீ பரலோகத்துக்கு வர. ஏன்னா உனக்காக நான் சிலுவையில் எல்லாவற்றும் செய்து முடித்தாய். இப்ப இது சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அவன் பரிசுத்தம் வாழக்கூடாதா? ஏன்னா இப்படித்தானே கிருபை பிரசங்கம் இங்கு பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது ஒரு ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்வாங்க, மிகைப்படுத்தப்பட்டது. நான் எவ்வளவு வேணா பாவம் செய்யலாம். நான் உங்களுக்கு இப்படியே சொல்கிறேன், மார்ட்டின் லூதர் சொன்னது, salvation is through faith alone, but the faith is not alone. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறது தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே மட்டுமன்றி வேற எதனாலே இல்லை. ஆனா அந்த விசுவாசம் தனித்து இருக்கவில்லை. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கடவுளுக்கு பிரியமா இருக்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க. ஆனா நீங்க தவறுனாலும் எங்க போவீங்க? பரலோகத்திலே வாசல் திறக்கப்பட்டிருந்துச்சான். அப்போ முதல்ல ஒருத்தர் உள்ள வர எல்லாரும் பாக்குறாங்க. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு பரலோகம் ரொம்ப சந்தோஷமா திறந்திருக்குது. உள்ள வரது யாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ தூதர்கள் கேட்கறாங்க, நீ யாருப்பா? நீ உங்களை நான் பார்த்ததே இல்லை, நாங்க எப்பயுமே உங்ககிட்ட வந்ததே கிடையாது. நீ யாரு? நீ எப்படி வந்த? உண்மையா சரியாதான் வந்தியா? ஆமா ஆமா, நான் பரலோகத்திற்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உன் பேர் என்ன கேட்டப்போ ஒரு பேரை சொல்றாரு. உன்னை எங்களுக்கு தெரியவே இல்லையே, யார் உனக்கு சொன்னா இங்க வரலாம்னு? அப்போ சொன்னாரா, என் சிலுவை பக்கத்தில் அடிக்கப்பட்டது ஒருத்தர் தான் சொன்னாரு, நான் பரலோகத்துக்குள்ள வரலாம். யாரு அப்படின்னு கேட்கிறப்போ பின்னாடி ஒரு சத்தம் வருகிறது, நான் தான் சொன்னது. யாரு? ஆண்டவர். கடைசி நொடியில வாழ்க்கை முழுசும் பாவத்துல வாழ்ந்த ஒருவருக்கு கடைசி நொடியில இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன கிடைக்குது? சிலுவை. அதனால நம்மளுக்குள்ள சில பேர் நம்ம யோசிக்கலாம், இப்ப மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, சாகரவோ மனம் திரும்ப, அப்படி அல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்மளுடைய ஒழுக்கத்தினால நம்ம போகிறது கிடையாது. நமக்காக இயேசு கிறிஸ்து பலியானதுனாலே நம் பரலோகத்துக்கு போகிறோம். அவரை ரட்சித்ததினாலே இப்பொழுது நான் அவருக்காக பரிசுத்தமா வாழுகிறேன். என்னுடைய பரிசுத்தத்தினாலே நான் பரலோகத்திற்கு போகிறது. இந்த சத்தியத்தை நாம் எப்பொழுதும் புரிந்துகிறோம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய். அல்லேலூயா. எல்லாம் நான் சொல்றதுக்குள்ள புரிந்துக்கிறோம் புரியுதா? அப்போ இரண்டாவதாய் நான் யோசிக்கும் ஜபத்துக்கு போகும்போது எங்களுக்கு என்ன என்னன்னா, ஆல்ரெடி கடவுள் ஏற்கனவே இயேசுவினாலே ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற ஒரு எண்ணம்.
மூன்றாவது ஒரு பகுதியாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ மூன்றாவதா ஒரு வார்த்தை சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படிப்பட்டவங்க ஜெபம் பண்ணணும்? நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனா ஜெபம் பண்ண சொன்னாங்க, போறதுல ஜெபம் பண்ண சொன்னாரு, இந்த அக்கா ஜெபம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஜெபம் பண்றீங்களா? இயேசு சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது ஜெபத்தில் எவைகள் தான் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அப்போ மூன்றாவதாக எனக்கு இருக்கிற சிந்தனை என்னன்னா, you have been heard. கர்த்தர் உனக்கு செவி கொடுக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். முதல்ல உனக்கு கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். கடவுளை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்கிற விசுவாசம் இருக்கணும். மூன்றாவது, கடவுள் உனக்கு செவி கொடுக்கிறார் என்கிற விசுவாசம். அப்படி இருக்கிற பொழுது நம்மளுடைய ஜெபம் விசுவாசம் இருந்ததாய் பலம் உள்ளதா இருக்கும். இன்னொரு பகுதியில் 1-5-14 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன தைரியம் இருக்குன்னா, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற ஒவ்வொன்றையும் அவராலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்கிற தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்கிறார். அப்போ விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா என்ன மாதிரி எந்தெந்த பிசாசு விதமா தெரியுமா? நீ எல்லாம் ஜெபம் பண்ணா நடக்காது, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணா நடக்காது. இப்படிதான் ஒருத்தர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டார். மார்க் சுவிசேஷத்துல நீங்கள் வாசிக்கிற பொழுது 9ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு நபர் ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எனக்கு செய்யும் என்று சொல்லி சொன்னார். நம்ம வாசிக்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல எப்படியா சொல்றாரு, நீ ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். ஏசு என்ன உத்தரவு சொல்றாரு? அடுத்தது, நீ விசுவாசிக்க கூடுமானாலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதுல இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படியா திருவிழித்துல நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன பண்ணுறா, என்னால் முடியுமா என்று நீ கேட்கிறாயா? என்னால் ஏழுமாவா அப்படின்னு கேட்கிறாரு. என்னால முடியுமா நீ கேட்கிறீங்களா? நீ விசுவாசிச்சா உனக்கா. நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவருமான ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, உமால ஏதாவது செய்ய முடிந்தா செய்யும் என்று கேட்கிற ஒரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில கொடுக்க மாட்டாரு. ஆண்டவரே உமக்கு சித்தமான சுத்தமாக்கு உமால் ஆகும் என்று கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அவரால் முடியும் இந்த விசுவாசத்தோடு யார் போய் ஜெபம் பண்றாங்களோ, என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு என்று யார் விசுவாசத்தோடு போகிறாங்களோ அதெல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த எண்ணத்தை நம்ம கலைந்து போடணும். ஆண்டவரே, நம்ம விசுவாசத்தோடு உள்ள சமூகத்துல வருகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு நீங்க செவி கொடுக்குறீங்க. எப்பொழுதுமே ஜெபத்தை நிறைவு செய்யும் ஆண்டவரே, ஜெபத்தை நீங்க கேட்கறதுக்காக நன்றி என்று சொல்லி நம்ம ஜெபத்தை நிறைவு செய்யணும். இப்போ 3 காரியங்கள் சொல்லுங்க. என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். முதல்ல ஜெபத்துக்கு என்ன தேவை? கடவுளோட பிரசனம் எனக்கு இருக்கிறது என்ற விசுவாசம். இரண்டாவது, கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். மூன்றாவது, கடவுள் எனக்கு செவி கொடுக்கிறார் என்கிற விசுவாசம். இப்படி நம்ம செபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபம் ரொம்ப பலமுள்ளதா இருக்கும். நம்ம செபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை உடனே கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம 2 ஆயிரம் சொல்லி இருக்கிறேன். என்ன ஆயிரம்? முதல்ல வேற வசனம், இரண்டாவது ஜெபம். இந்த ஜெபத்தை பிசாசானவன் ரொம்ப தடுக்கிறதுக்கான முயற்சி செய்வான். ஏன்னா எப்படியாக ஜான் மணி என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறாரு, prayer will make a man cease from sin or sin will make him cease from prayer. பிசாசானவன் ஜெபத்தையே அதிகமா பாதிக்கிறான்னா ஜெபம் பிசாசையும் பாவத்தையும் பாதிக்கும். நீங்க ஜெபிக்க பாவத்தையும் பிசாசையும் மேற்கொள்ள முடியும். நீங்க ஜெபிக்க தவறுகிற பொழுது பிசாசும் பாவமும் உங்களை மேற்கொள்ளும். அப்ப ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்துடனே வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, உங்க சமூகத்திற்குள்ள விசுவாசத்தோடு போய் ஆண்டவரே இந்த நாளை எங்களை கொடுத்ததுக்காக நன்றி, உங்களோட பலனை எனக்கு தாங்க சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதிகமாக நேரமாக எடுத்துக்கொள்வது ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்றேன்.
எது தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை பாதிக்கிறது என்று சொன்னால், முதலாவதாக மனம் திரும்பாமை. நான் மனம் திரும்பல அப்படின்னா வசனம் சொல்லுகிறது பாவிகளுக்கு தேவன் சொல்லுகிறது. நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணிருக்கோம், உடனே எனக்குள்ள வருகிற என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு அப்படியே ஜெபம் பண்ணணும். முதல்ல செபிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க என்று. அதனால தான் நம்ம ஆராதனை எல்லா வேலைகளிலும் பாவ அறிக்கை இட்டு நம்ம ஜெபம் பண்றேன்னா, அப்படி அறிக்கை எடுக்கிற ஆண்டவர் ஆற தழுவி கொண்டு இந்த ஜெபத்தை கேட்கிறாரு. ஜெபத்தை தடை செய்கிறது எது? பாவம். இந்த பாவம் மன்னிக்கப்படாது, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஜெபத்தை தடை செய்கிறது இன்னொரு காரியம் இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 11:25 ஒருவன் பேரில் உங்களுக்கு குறை உண்டாயிருக்குமாகில் முதல்ல என்ன பண்ண போயிட்டு, யாரையாச்சும் நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்களா? உங்களை நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. என் ஜெபம் கேட்க மாட்டேங்குது தம்பி, கேட்கப்பட மாட்டேங்குன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு முக்கியமான நிலையை வைத்துக் கொள்ள வேண்டியது யார் பேரோட குறை உங்களுடைய இருதயத்தில் மன்னிக்க முடியல. எனக்கு அவ்வளவு தீங்கு செஞ்சிருக்காங்க, என்னை பத்தி இவ்வளவு தப்பா பேசியிருக்கிறாங்க, எனக்கு அவ்வளவு கெட்டது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒரு இருதயத்துல உங்களுக்கு இன்னும் இருப்பார்களார்கள். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஜெபம் பண்ணும்போது இப்படிதான் சொல்றோம். என்ன சொல்றோம்? நான் மற்றவர்களுடைய குறைகளை மன்னிக்கிறது போல என் குறைகளை மன்னித்து ஜெபம் பண்றோம். உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக போல நீங்க இறக்கமுள்ளவர்களாக என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் பிறருடைய குற்றங்களை மன்னித்தால் தான் என் பாவம் மன்னிக்கப்படும். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடியும். அப்போ பிறரை மன்னிக்கிற ஒரு இருதயம் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மனசுல கை வச்சிருக்கிறேன், ஆண்டவரே அந்த நபர் யாராருன்னா இருக்கலாம், இவங்களை நான் மனசார மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். ஆண்டவரே இவங்களை நான் மனசார மன்னிக்கிறேன், என்ன தீர்மானம் எனக்கு செஞ்சிருக்கலாம், நான் மனதாக அவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. கடவுளோட பிரசனத்தை உங்களால உணர முடியும். அல்லேலூயா. யாக்கோபு 1:6 மூன்றாவது இன்னொரு காரியம், சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாது இருக்க கடவுள். நீங்க சந்தேகத்தோடு எதை கேட்டாலும், அதனால நம்ம பார்த்தோம், அந்த ஒரு தகப்பன் ஏதாவது செய்யக்கூடுமானாலும் கேட்டாரு. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்ற நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். அப்ப அவிசுவாசம் சந்தேகம் தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. இதை நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியம். இதெல்லாமே ஜெபத்தை தடை செய்கிறதா இருக்குது. தேவனோட பிரசனத்துக்குள்ள நம்ம போகிறப்போ இதெல்லாம் தடை செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே ஜெபிக்க எனக்கு பலத்தாங்க என்று சொல்லி நம்ம போக வேண்டிய அவசியம். 2 குறிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடைசியான ஒரு குறிப்பு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆதாரம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:24 எபிரேயர் 10:24 இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்புக்கும் நற்கிரியைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூடுதலாகத்தக்கதாக சபை கூடுவதை சில விட்டுவிடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள். முதல்ல வேத வசனம் தான் பிசாசனுடைய பொய்யை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆயுதம். 2வது ஜெபிக்கிறது பிசாசனுடைய பொய்யை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஆயுதம். 3வது எது தெரியுமா? சபை கூடுவது, the fellowship of the church. சபைக்கு நான் ஏன் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க சொல்லப்படுகிற புத்தி சொல்லுதல், இங்க சொல்லப்படுகிற வார்த்தை ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுகிறது தான் நம்மளுடைய பிசாசனுடைய தந்திரத்திலிருந்து நம்மளை விலக்கி காத்துக்கொள்ளப்படுது. ஏவாள் இணைந்து இருக்கிறப்ப வஞ்சிக்கப்படல. எப்போ வஞ்சிக்கப்பட்டாங்க? தனிமையா இருக்கிற சபைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் வீட்டிலேயே ஜோம் பண்ணிருப்பேன், நான் வீட்டிலேயே பைபிள் படிக்கிறேன், கடவுளை நான் எனக்குள்ள தேடிக்கிறேன், எதுக்கு எனக்கு சபை, நானே ஆலயம் என்று வசனம் சொல்றது. அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா இங்க வசனம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அதனால தான் நீங்க ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லப்படும். அதனாலே தந்திரத்தினால ஜெயிக்க முடியும். சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம்.
பிசாசு என்ன தந்திரத்தை போடுவான்னா, சபைக்கு போனா உன்னை யாருன்னா மதிக்கிறாங்களா, உனக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் இருக்குதா, சபையில உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, நீ சபைக்கு போறிய வேதாந்தத்தை தூக்கிட்டு, உனக்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அத தந்திரமா பிசாசு சிந்தையிலே விதைப்பாங்க. சில பேரோட வாயில இருந்து சொல்லுவோம், நீ கடவுளை தேடனால உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, சபைக்கு போறதுனால உனக்கு என்ன நடந்துருச்சு, சபை சரியில்லை, சொல்லப்படுறதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு பொய்யான எண்ணத்தை பிசாசு சிந்தைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கும். சபை கூடுவதை விட்டு விடாதீர்கள் என்று வசனம் சொல்லுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 2 கனம் பண்ணுங்க ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லாரையும் கனம் பண்ணுங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க. ஆனா அடுத்து 2 விஷயங்கள் இருக்கு. சகோதரரை என்ன பண்ணுங்க, சகோதரரிடத்துல அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. நம்ம இதெல்லாம் மாத்தி மாத்தி சில வேலை பண்ணிடுவோம். எல்லாரிடத்துலயும் அன்பு கூறுகின்றது உண்மைதான். ஆனா யாருக்கு அன்பு கூற மாட்டோம், சபையில அன்பு கூற மாட்டோம். சகோதரன் பயன்படுத்தப்பட்ட அலோசியஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தை, அது என்ன வார்த்தைன்னா, கூட பிறந்த சகோதரர்கள் இருப்பதில்லை. பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, தேவனுடைய ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் எனக்கு சகோதர சகோதரிகள், அவர்களிடத்தில் அன்பாகணும். அப்ப அந்த அன்பை நான் விட்டுட்டு நான் எல்லாருக்கும் போய் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அன்பா இருக்கேன்னு சொன்னாலும் உண்மையா நம்ம அன்பா இருக்கணும். எல்லாரையும் கனம் பண்ணணும். ஆனா முக்கியமா யாரிடத்துல அதிக அன்பா இருக்கணும், சகோதரர்கள் இருக்கணும். சபைக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும். அடுத்த பகுதி என்ன சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பயந்திருங்கள், யாரை கனம் பண்ணுங்க, ராஜாவை. நம்ம இதை மாத்திடுவோம். என்ன பண்ணோம், தேவனை கனம் பண்ணுவோம், ராஜாவுக்கு அது அதிகாரியா இருக்கலாம், மேல இருக்கிற அதிகாரியா இருக்கலாம், உங்க பாஸா இருக்கலாம், நம்முடைய தலைமையா இருக்கலாம், நம்மளை அரசாட்சி செய்கிறவர்களா இருக்கலாம். அவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கனம் பண்ணணும், அது தேவனால் உண்டாயிருக்கிற அதிகாரம். ஆனா பயப்பட வேண்டியது யாருக்கு மட்டும், தேவன். அப்போ ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார், சபை கூடி வருவது ரொம்ப முக்கியம். அதனால ஒருத்தர் அன்பாக இருக்க முடியும். நீங்கள் 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பவுல் மூலமா சொல்லிக் கொடுக்கிறாரு, எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்கு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியே அவயமா இருக்கிறீங்க. ஒரு அவயத்துக்கு அடிபட்டா எல்லா அவயமும் கூட சொல்லும். என் கண்ணு ஒரு தூசி விழுந்தானே என் கண்ணே சரி பண்றதில்ல, முதல்ல வர்றது எது, என் கைதான் சரி பண்ணுது. என் காலில் அடிபட்டுடுச்சுன்னா உடனே போறது கை. அப்ப எல்லா அவயமும் ஒரு வேதனைப்படுகிறப்ப கூட வேதனைப்படும். சபையும் அப்படி இருக்கணும் சொல்றாரு. ஒருத்தருக்கு பாதிப்பு வந்தா சபையே இணைந்து என்ன பண்ணணும், நீங்க அன்பு கூறணும். சபையில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா அன்பு கூறணும். ஏன்னா நீங்க தனித்தனியே அவைகளா இருந்தாலும் நீங்க யாரா இருக்கிறீங்க, என்னுடைய சரீரமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவராக சொன்னார். அப்போ இந்த சபை கூடி வருதலையும் நீங்க பின்பற்றுகிற பொழுது பிசாசானவன் வஞ்சிக்க முடியாது. 3 குறிப்பு சொன்ன, என்ன சொன்ன, 3 ஆயுதங்கள் என்ன, வேத வாசிப்பு, வேத வசனம், 2வது ஜபம், 3வது சபை கூடி. இதை நம்ம பின்பற்றுகிற பொழுது பிசாசோட தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். அப்ப இதுல நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய விஷயங்கள் நமக்கு எதிர்த்து நிற்கலாம். பிசாசு நம்மளுக்கு விரோதமா நிறைய போராட்டங்களை கொண்டு வருகிறப்போ எதிரால நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா அவரோட வசனத்தினாலே நம்மளால ஜெயிக்க முடியும். அவரோட சமூகத்துல காத்திருக்கிறதுனால நம்மளால ஜெயிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து இருக்கிறதுனாலே பிசாசானவை நம்மளால ஜெயிக்க முடியும். கசப்பெல்லாம் கலைந்து விடலாம். நம்மளுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் மற்றபடியே உங்களுக்கு ஒரு வாசகத்தை சொல்ல விரும்புகிறேன். If you are fighting your battle physically, you are not fighting spiritually, you are being directed. உங்களுடைய யுத்தத்தை சரீர பிரகாரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குள் யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல, நீங்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், திசை திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல எல்லாரும் யாரை பார்த்து பயந்துட்டாங்க, கோலியாத்தை பார்த்து பயந்துட்டாங்க. தாவீது மட்டும் போயிட்டு இவன் தான் என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் இப்படியாக பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இவனை என்னால ஜெயிக்க முடியல போயிட்டு
அவரால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா அந்த அபிஷேகத்தை எதுக்கு அவர் பயன்படுத்தல? அவர் மேல போடப்பட்ட அபிஷேகத்தை தன்னுடைய சகோதரர்கள் சண்டை போடுறதுக்கு பயன்படுத்தல. அந்த அபிஷேகத்தோடு எங்கே போனாரு? பிசாசானவனை வீழ்த்துகிறதுக்கு போனார். இந்த தாவீது ஒருவர் கூட தோல்வி அடையவில்லை. ஆனா நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ யுத்தத்தில் தோற்காத தாவீதுக்கு இழப்பு ஏற்பட்டது. யுத்தத்துல தோற்று இழப்பு வரல, யுத்தத்துல தோற்காமலே யாருக்கு இழப்பு வருதுன்னா தாவீதுக்கு இழப்பு வருது. என்ன நடக்குது அப்படின்னா, அது வரைக்கும் சவுலை எதிரியாய் பார்க்காத, அவரோடு எந்த விதமான முரண்பாடு செய்யாம விட்டு கொடுத்து போகிற குணம் கொண்டிருந்த தாவீது, அந்த தலைமை சரியில்லைதான், அந்த ராஜா சரியில்லைதான். ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், வாய்ப்பு கிடைத்தும் கொலை செய்யாத பொழுது எல்லாவற்றையும் செய்திருந்தவருக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பு உண்டாயிட்டு எங்க போய் சேர்ந்துட்டார் தெரியுமா? எதிரி கூட சேர்ந்துட்டார். பெலிஸ்தர்கள் கூட போய் சேர்ந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, இவர் போன பொழுது அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர் கூட்டங்களையும் அமலேக்கே வந்து பிடித்து கொண்டு போகிறார். தோல்வியை சந்திக்காத தாவீதுக்கு முதல் ஒரு இழப்பு வருது. எதனால தெரியுமா? கூட இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் போய் நின்றவர். தலைமை சரியில்லை, சவுல் சரியில்லை உண்மைதான். ஆனா அந்த சவுலை இன்னும் அந்த ராஜ்யத்தில் வைத்திருக்கிறது யாரு? தேவன். தேவனுடைய அதிகாரத்துக்கு விரோதமாய் போயிட்டு தாவீது நின்றாரு. தாவீதுக்கு முதல் மகன். அப்பதான் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்புறாரு. புலம்பின பிறகு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறாரு. அடுத்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ திரும்ப யார் ராஜாவை ஏற்படுத்தப்படுகிறார்? இப்படியா நான் சொல்றேன், இவங்க தான் தம்பி எனக்கு எதிரி, இவங்க தான் எனக்கு எதிரி, வாழ்க்கையில் இவங்க தான் எதிரி யாரா சொல்லுவீங்கன்னா இந்த பிசாசு மழை மாற்றம் செய்திருக்கிறார். இவங்க தான் எனக்கு ரொம்ப தீங்கு செய்யறாங்க, என்னுடைய கணவன் தான் எனக்கு தீங்கு செய்யறாங்க, மனைவி தான் தீங்கு செய்யறாங்க, இவங்க தான் தீங்கு செய்யறாங்க, யாராவது நீங்க சொல்லுவீங்கன்னா பிசாசு நம்மளை மழை மாற்றம் செய்திருக்கிறான். உங்களுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இது நான் எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன், தீமை செய்யறாங்க, எப்படி அதை மன்னிக்கிறது அப்படின்னு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து சொல்றேன். உன்னுடைய எதிரிகள் எல்லாம் என்னுடைய எதிரியாகும்படி ஜெபம் செய்யாதே, என்னுடைய எதிரி எதுவோ அது ஒரு எதிரியாக மாறும். திரும்ப சொல்றேன், உன்னுடைய எதிரிகள் எல்லாம் என்னுடைய எதிரியாகும்படி ஜெபம் செய்யாதே, எனக்கு எது எதிரியோ அதுவே ஒரு எதிரியாக மாறும். தேவனுக்கு எது எதிரி? பிசாசானவனும் அவனால் வந்த பாவமும் பாவத்தினால் வந்த மரணம். அப்போ நம்மளுடைய எதிரி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அல்ல புரிஞ்சுக்கணும். அப்பொழுது நம்மளால தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக போக முடியும். கடைசி ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடந்து 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு முடிவு வருகிற நேரத்தில் ஹீரோ ஒனாடா என்று சொல்லப்படுகிற ஒரு ஜாப்பனீஸ் போர் வீரர் இருந்தார். அவர் என்னன்னா கொரில்லா அட்டாக் பண்றதுக்காக அப்ப அந்த நாட்களிலே ஜப்பானுக்கு விரோதமாக பிலிப்பைன்ஸ் வந்து கொஞ்சம் போர் நடந்து கொண்டு இருந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு டபாங்கோ என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திற்கு இந்த ஜாப்பனீஸ் வீரரை அவர்களுக்கு சேர்ந்த சில பேரை அங்க இருக்கிற மேஜர் ஒரு தலைமை ஒரு அதிகாரி வந்து அனுப்பி விடுகிறார். எதுக்குன்னா, நீங்க போயிட்டு அந்த அட்டாக் அவங்க மேல செய்யணும் அப்படின்னு, நான் ஒரு உத்தரவு உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க அந்த அட்டாக் செஞ்சுட்டு திரும்பி வரணும் அப்படின்ட்டு அனுப்புகிறார். இது கிட்டத்தட்ட 1992ஆம் வருஷத்துல இவங்க போறாங்க. போகிறப்போ எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் பிரிந்து போயிடுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. இந்த ஒனாடா என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு போர் வீரர் மட்டும் ஒரு காட்டுக்குள்ள அவர் போயிட்டார். அவர் தனக்கு உத்தரவு வரும் மட்டும் பல காரணமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா மேல இருந்து எந்த உத்தரவும் வரல. எவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இது நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட 47 வருடங்கள் காத்திருந்தாங்க. 47 வருடம் காட்டுக்குள்ளே தன்னுடைய மேல் அதிகாரத்திலிருந்து தன்னுடைய அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வரும், இந்த இந்த நாட்டு மக்களை நான் இந்த பகுதியில் இருக்கிறவர்களை நான் தாக்க வேண்டும் என்று சொல்லி காத்து இருந்தவருக்கு உத்தரவு வரல. அவருக்கு உதவி செய்கிறதுக்கும் அந்த பக்கமா போய் வருகிற அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த மக்களை பார்க்கிறப்போ இவங்க எதிரி என்று சொல்லி சுட்டுக் கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட 40 பேர் அப்படியே கொலை பண்ணியிருக்காங்க. இது பல வருடங்களுக்கு முன்பு எங்க போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஜப்பானை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணாரு, ஒரு எக்ஸ்ப்ளோரர், அவரை தேடிக்கொண்டு வனத்துல போகிறப்போ அவர் இங்க இருந்தார். அவர் போய் அவருடைய ஜப்பானீஸ் மொழியை பேசுறாரு, ஐயா போர் எப்பொழுதும் முடித்து போயிடுச்சு, நீங்க திருமணம்
நாட்டுக்கு வாங்கன்னு சொல்றப்போ, இல்ல இல்ல என் அதிகாரி அங்க இருக்காரு, நீ என்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். இவர் என்ன பண்ண, திரும்ப போயிட்டு எந்த அதிகாரி அந்த உத்தரவு இருக்காரோ அவரை திரும்பி கூட்டிக்கிட்டு வந்து அவர்கிட்ட சொல்ல வச்சாரு. அவர் சொன்ன பிறகுதான் 47 வருடங்கள் கழித்து அந்த போர் வீரர் திரும்ப நம்முடைய தேசத்துக்கு போனார். அப்படியா சொல்றேன், ஏற்கனவே முடிஞ்சு போன போருக்கு நம்ம இன்னும் எத்தனை பேர் போராடி இருக்கிறோம்? நம்ம நிறைய வேலைகள்ல இப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவரோட வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏற்கனவே ஆண்டவர் ஆட்களை அனுப்புகிறாரு. ஆனா நம்ம என்னென்ன பண்ண மாட்டோம்? வசனத்தை நம்ம நம்ப மாட்டோம். ஜபத்தை நம்ம அதிகமாக முக்கியத்துவப்படுத்த மாட்டோம். எனக்காக இயேசு ஏற்கனவே பலியாயிட்டார் என்ற விசுவாசம் இல்லாம இன்னும் கூட ஏற்றுக்கோங்க ஆண்டவரை, இன்னும் ஏற்றுக்கோங்க என்று சொல்லி அவர் ஏற்றுக்க மாட்டாரோ என்ற ஒரு அவிசுவாசத்தோடு இருக்கிறோம். நம்ம கூட வந்து நம்மளோடு இணைய விரும்புகிற சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவரோடு பந்தியில் இருக்கிறதுக்கு அழைக்கிற நபர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லை எனக்கு கடவுளே வந்து சொன்னா தான் கேட்பேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறாரு, பிசாசின் தந்திரத்திலிருந்து விடுபடுவதற்கு அவரோட வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது, அவரோட பிரசன்னம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபை கூடுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? இந்த 2 நாட்களிலே அப்படியாக உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுகிறேன். இயேசு இந்த உலகத்திலே மிகவும் அன்பு கூர்ந்ததினாலே தம்மை இந்த உலகத்தில் ஒப்பு கொடுக்க சித்தமானார். அவரை பரியாசங்கள் காரை துப்பினார்கள், முகத்திலே அரைந்தார்கள், தலையிலே குத்தினார்கள், முன்முடியை வைத்து கோலினால் மீண்டும் மீண்டும் அடித்து தலையிலே முற்கள் இறங்கும்படி செய்தார்கள். வாரினால் அடித்து தோள்கள் பிக்கப்படும்படி, ரத்தங்கள் சிந்தப்படும்படி அவர்கள். இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு மனசு வேதனையா இருக்கிறது என்ன தெரியுமா? வஸ்திரம் இல்லாமல் இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டாங்க. இந்த பேரண்டத்தை படைத்த கடவுளுக்கு நாம் படைத்த படைப்புகளுக்கு முன்பதாய் அவமானமாய் தொங்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பதில் யோவான் 3:16 சொல்லப்படுது. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை விசுவாசிக்கிற நியமனம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைப்படுத்தி அவரை தந்தொழி எவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிற அந்த கடவுளுக்கு நம்ம திரும்பி என்னத்தை செலுத்த முடியும்? ஆண்டவரே நீங்க என்ன ஏற்றுக்கொண்டீங்க என்ற விசுவாசத்தோடு அவரிடத்துல ஓடி வருகிறது எதிர்பார்க்கிறார். அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை விசுவாசிக்க அழைக்கிறார். சமூகத்துல காத்திருக்க நம்மளை அழைக்கிறாரு. அவர் ஏற்படுத்தியிருக்கிற சபையை கூடி வருதலை அனுசரிக்க நம்மளை அழைக்கிறாரு. ஆண்டவரே நாளையில ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அப்படியே நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நம்ம செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் நம்ம சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க பிள்ளைகளை நீர் எப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் பிசாசு எந்த தந்திரத்தினால் உங்க பிள்ளைகளை இழுத்து வைத்திருந்தாலும் அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே குறிக்கப்படும்படி எனக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே உங்க பிள்ளைகளுடைய சிந்தனையில் ஒரு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பிசாசு எந்த கட்டில ஒரு பிள்ளைகளை எந்த ஒரு வஞ்சனையில வைத்திருந்தாலும் இன்றைக்கு அவருடைய சிந்தனையில் விடுதலை உண்டாகட்டும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், அவிசுவாசத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு சிந்தனையிலே விடுதலை தருவீராக. அப்ப அவருடைய பிள்ளைகளை நீ வேதத்தை விசுவாசத்தோடு வாசிக்கட்டும். உடைய சமூகத்திலே செபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அப்பா ஏறெடுக்கிற ஜெபங்களை ஆண்டவரே அப்பா உம்மால் பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா சபை கூடி வருவதை அதிகமாய் பின்பற்றட்டும். சபையாக இணைந்து உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரை கூடி வாழட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். இந்த சபையை ஆண்டவரே அழகசாமி பகுதியில் இருந்த சபையை அநேகருக்கு வெளிச்சமாக எடுத்து பயன்படுத்துவதாக இந்த பகுதிக்கு ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே ஒரு வெளிச்சமாய் உப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் உண்மை பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த சபையை நீர் இன்னும் மேன்மேலும் உயர்த்தும்படியா நான் சொல்லிக்கிறேன். இன்னும் அநேக ஆத்மாக்கள் இந்த சபைக்குள்ள வந்து ஆண்டவர் ரட்சிக்கப்படட்டும். இன்னும் ஆண்டவர் அநேகர் ஆண்டவரை தொடப்படுகிறதுக்கு பாவமுடைய பிள்ளைகளை இந்த சபையை பயன்படுத்துகிறார் என்று சொல்லுவோம். இந்த பிள்ளைகள் விடுதலையோடு வாழட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே. அப்ப
அப்பா நீ ஏற்கனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயித்து கொடுத்திருக்கிற அந்த ஜெயத்தை அன்றுவரப்ப வெற்றியை என்னோட பிள்ளைகள் அன்றுவரை சுதந்திரித்து வாழட்டும். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த கருத்துக்களை தாழ்த்து பொருட்படுத்த வேண்டும். தங்களை நச்சொல்லுமாக இயேசுவின் நாமத்தினாலும் தேற்றவாளனை பரிசுத்த ஆவியான தந்தவினாலும் சுமத்தை நிகழ்ச்சியோட நல்ல பிதாவே ஆமென். நம்மை ஒரு எழுதுகிறது கிறிஸ்துவ